ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். நம்மளோட புது செட்டப் கிடையாது, புது ஆங்கிளுக்கான கேமரா ஆங்கிளுக்கான மாற்றத்துக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆடியோ டிவைஸ் வாங்கியிருக்கோம், மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக் வந்து எதுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறத விட இந்த பேக்ரவுண்டு வந்து மாற்றுறதுக்காண்டி தான் வாங்கினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன். ஏன்னா நம்மளோட மைக் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட 2 ப்ராப்ளம் வந்து அந்த மைக்னால ஏற்படுது. ஸோ ஒன்று வந்து இடம் வந்து ரொம்பவே வந்து அடைச்சிட்டு இருக்குது. 2 எக்ஸ்டர்னலாட்டு அவுட்புட் வாங்க வேண்டியதாக ஆகி போச்சு. அந்த ஒரு காரணம். அதனாலே ஒரு காம்பேக்டா ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். 2வது காரணம் என்னன்னா, என்னால் தூரமா இருந்து பேச முடியல. அதாவது என்னோட மைக் வந்து இந்த லெவல்ல இருந்துச்சுன்னா, நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோ லெவல் தான் இது கொடுத்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பத்தாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்பவே கிட்ட க்ளோஸ்ல வச்சு பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா சவுண்டு கேட்டுச்சு. இப்போ அப்படி கிடையாது. இந்த புது அப்கிரேடபிள் மேனோவோட ஒரு ப்ராடக்ட் AU-902 நினைக்கிறேன். 903 ஒன்று இருக்குது. அது வந்து 2 பக்கமும் நம்ம பேசிக்கலாம். ஒன்று வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது எனக்கு தேவையில்லை. அதனால தான் ஒரு 300 rupees கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மைக் வாங்கினேன். இது வந்து எனக்கு ஒர்த்தபிள் தான். இந்த வீடியோவில் நம்ம இந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் அந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ அன்பாக்சிங்குள்ளே வந்துட்டோம். மோனோங்கிறது தான் இந்த ப்ராடக்ட்டோட நேம். மேரி லைட்டுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ப்ராடக்ட்டோட நேம் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேம் வந்து இதுதான். இது வந்து யூனிவர்சல் நேம். மோனோ AU-902 இதுதான் வந்து யூனிவர்சல் நேம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபேரி லைட்னு சொல்லி தெரினா உங்களுக்கு கிடைக்காது. இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டிருக்காங்கன்னா, போலர் பேட்டர்ன் கேட்ரைட் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆங்கிளுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுறது, இந்த ஆங்கிளில் உள்ள சவுண்ட்ஸ் மட்டும்தான் அதை அட்ராக்ட் பண்ணும். அதுதான் இந்த போலர் பேட்டர்ன் கேட்ரைடு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் இது வந்து USB-Cயில் வந்து ஒர்க் ஆகக்கூடியது. நம்ம நார்மலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கண்டென்சர் மைக் கிடையாது. இது வந்து C போர்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் 3.mm ப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணி ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணியிருக்கலாம், எல்லா ஓஎஸ்லையும் யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த ப்ராடக்ட் கோடு மேட் இன் சைனா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குன்னு சொல்லலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கே நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் காணிக்கிறேன், அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குல்ல. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே என்னது இருக்குன்னா, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓகே, விண்டோஸில் எப்படி செட் பண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணாததுனால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இல்லை, யாராவது இப்போ நான் புதுசாக வாங்குறீங்கன்னா, மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது செக் பண்ணி பாருங்கள். வேறு உள்ள பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது. சின்னதை முதல்ல எடுப்போம். ஸோ சின்னதில் வந்து ஆக்சசரின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆக்சசரி இருக்க போகுது? கேபிள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டே இல்லை. நம்ம நினச்ச மாதிரியே கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் எனக்கு வந்து 1 மீட்டர் கேபிள் அளவுக்கு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து வெளியில் எடுப்போம். செம்மையாக இருக்குங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது. என்னோட கையளவுக்கு தான் இருக்குது மைக்கு. பட்டு ஸ்டாண்ட் வந்து செம்மையாக இருக்குது. மைக்கில் வந்து இந்த மைக்கில் வந்து ஸ்பெஷாலிட்டியே நிறைய இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட ப்ளக் பண்ணதுக்கு முன்னாடி சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் கூட சொல்லலாம். இதில் வந்து மேலே இருக்கக்கூடியது வந்து கெயின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆடியோவோட இதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம பேசும்போதே அந்த கெயினை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ஹார்ட்வேரோடையே கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக சாஃப்ட்வேரில் இது பண்ண முடியும். பிசி வந்து நல்ல பிசி இருக்கும்போது சாஃப்ட்வேரில் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். பட் வந்து ஹார்ட்வேர்லேயே இது கொடுத்துருக்கிறது கொஞ்சம் சின்ன பிசி வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் மொபைலில் இந்த இதை கனெக்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொபைலில் அது கஷ்டம், அந்த ஆடியோ கெயின்லாம் யூஸ் பண்ணது. இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இது வந்து புல்டின்னாவே வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஹெட்ஃபோன் ஜாக். இது வந்து C போர்ட்டில் தான் நம்மளோட டிவைஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் சைட்லேயும் நல்லா இருக்குங்க. இது பிடிக்கிறதுக்கும் செமையாக இருக்குது.
இப்போ நான் வந்து இது வந்து மைக் ஸ்டாண்ட் இருக்கு, நம்ம வந்து தூரத்துல வச்சு கூட பேசலாம், அந்த மாதிரி ஒரு மைக் தான் இது. பட் வந்து எந்த மைக் ஸ்டாண்ட் இருக்கனால மைக் ஸ்டாண்ட்ல கூட டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸை வந்து தனியா செப்பரேட்டா எடுத்துக்கலாம். பேஸ் எடுத்த பிறகு மைக்ல சுத்தமா வெயிட்டே இல்லைங்க, ஒரு 100 கிராம் தான் இருக்க மாதிரி இருக்கு. பேஸே ஒரு 500 கிராம் இருக்கிறது மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பேஸ் வந்து ஃபுல்லி அயன்ல தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு பேஸ். ஸோ பின்ன பேஸ்ல வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லெவல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது வந்து செம்மையா இருக்கு. மாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பார்த்துக்கோங்க. பிரி வந்து தப்பா மாட்டிட்டீங்கன்னா பிரி போயிடுச்சுன்னா புதுசு வாங்க முடியாது, எங்கேயும் கிடைக்காது. ஸோ பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்பவே லைட்டடாக ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப பதட்டத்தில் வந்து ஹேண்டில் பண்ணான்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து இது எந்த அளவுக்கு இருக்குன்னா இது நம்ம வந்து கலத்திக்கலாம், அந்த அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாக வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஆங்கிளில் ஹோல்ட் பண்ணிட்டு 2 சைடும் கொஞ்சம் டைட் கொடுத்தோம்னா அந்த ஆங்கிள் இருந்து ரிப் ஆகாது. நான் இப்போ ரொம்ப டைட் கொடுக்க விரும்பலை, ஸோ அதனால அப்படி வச்சிருக்கேன். அண்டு இதில் வந்து ஒரு நடுஸில் வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா மியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் பார்த்தா அவ்வளோதான். இந்த மைக்கை வந்து நம்ம இப்போ லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கைஸ், நம்ம இப்போ டெஸ்டிங் வீடியோக்கு வந்துட்டோம். டெஸ்டிங் வீடியோவில் வந்து இப்போ நான் என்னோட மைக்ரோஃபோனை வந்து, அதாவது மைக்கை வந்து டைரெக்டாக நம்மளோட மொபைலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், பிசியில் கனெக்ட் பண்ணல. ஏன்னா பிசியில் கனெக்ட் பண்ணோன்னா ஈஸியான ஒர்க்கு தான், யூஎஸ்பி கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு டெஸ்டிங்காக ஓடிஜி கேபிளை யூஸ் பண்ணி யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ இவங்களே கொடுத்துருக்க சி போர்ட்டில் இருந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக், ரியல் டைம் ஆடியோ வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த மைக்கில் நம்ம பேசுகிற சவுண்டு எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைமாக கேட்டுக்க முடியும். ஸோ இது பாடுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுற பாட்காஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே வேரியேஷனில் வந்து இதே மைக்கில் வந்து 903 சொல்லிட்டு ஒரு மாடல் உண்டு, ஒரு 300 ரூபாய் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ அந்த மைக்கில் வந்து முன்னையும் பேசிக்கலாம், பின்னையும் பேசிக்கலாம். பின்ன வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த மைக் வேரியண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும்தான் பேசினா தான் சவுண்டு கேட்கும். நீங்கள் இப்போ கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ஒரு 180 டிகிரிக்கு கேட்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது 180 டிகிரிக்குள்ள சவுண்ட்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இந்த மைக்கை வந்து ஃபுல்லாக திருப்பிடுறேன். இப்போ வந்து சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃப்ரெண்டில் வச்சுக்கிறேன். இப்போ சவுண்டை பற்றி உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஹெட்ஃபோன் இது வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த லைட்டும் நல்லா இருக்குது. பட் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மேலே இருந்து பார்க்குறதுக்கு உள்ள லைட்டு லீக்கேஜ் வந்து கிளியராக தெரியுது. எனக்கு அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலுமே வந்து லைட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கமே இருக்குது. அண்ட் நடுபட்டன் நமக்கு வந்து மியூட் ஆகுது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மொபைலில் நம்ம யூஸ் பண்ணும்போது மியூட் ஆகுது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரெக்கார்டும் கட் ஆயிடுது. ஸோ அது வந்து பக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் வந்து நம்ம பேஸை குறைக்கும் போது பாதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸு மட்டும் குறையிறதுன்னு இல்லை, உங்களோட ஆடியோ ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகுது. இப்போ கூட்டும் போது தான் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. அதே நேரம் எவ்வளோ தூரம் அதிகமாகுதோ அதே நேரம் கொஞ்சம் நாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மேக்ஸிமம் வந்து எடிட் பண்ண ஆடியோ தான் உங்களுக்கு போடுவேன். இப்போ இனி நான் பேச போகிற ஆடியோ வந்து எடிட் பண்ணாத ஆடியோ உங்களுக்காக போட்டு காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது எடிட் பண்ணாத ஆடியோ. இதில் வந்து நாய்ஸ் மேலே வந்து மைக்கில் வந்து நம்ம கேப்பு இல்லை, அதாவது இந்த ஸ்பாஞ்ச் வந்து இருந்துச்சுன்னா அப்படிங்கிற சவுண்ட்லாம் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பாஞ்ச் தான் சொன்னேன், இது நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிடும். பட் இதில் இல்லாமலேயே வந்து அந்தளவுக்கு பஸ் சவுண்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன நாய்ஸ் மட்டும் நீங்கள் கேட்க முடியும். அது நாய்ஸ் வந்து மேலேருந்து ஃபேன்லேருந்து வந்துட்டு இருக்குது. ஃபேன் வந்து ஒரு மீடியம் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரூமில் ஃபேன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக ஃபேன் போடாமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து அந்த ஃபேனோட நாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. எடிட் பண்ணாத குவாலிட்டிக்கும் எடிட் பண்ண குவாலிட்டிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலை, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் வந்து என்னோட கண்டென்சர் மைக்குக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்னென்னா, என்னோடய கண்டென்சர் மைக்கில் வந்து ரொம்ப தூரம் உள்ளது கேட்காது. அதாவது என் ரூம்லேயே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சவுண்டு கேட்காது. பட் வெளியில் எங்கேயோ வந்து ஒரு கார் வந்து பீப் சவுண்ட் போட்டுட்ருக்கு. ஹெட்ஃபோனை கலத்துனேன்னா அந்த பீப் சவுண்டு வந்து கேட்க மாட்டுது. பட் வந்து இந்த மைக் வழியாக ஹெட்ஃபோனில் எனக்கு கேட்குது. அந்தளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய
சவுண்டையும் வந்து இது எடுக்குது. இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதை குறைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இவ்வளோ தான். ஸோ நேராக கன்க்ளூஷனுக்கு போயிடலாம் நம்ம இப்போ. ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வர இந்த மைக்கை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு கவர் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்கு இருக்கக்கூடிய தாட் என்னன்னா, இந்த மைக்குக்கும் இந்த கண்டென்சர் மைக்குக்கும் இந்த புது மைக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. எது பெஸ்ட்டு, எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லலை. அது வந்து இந்த வீடியோவில் சேர்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீப்பாக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும், எது பெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்சல்யூட்டாக நீங்கள் வந்து இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இது விலை கம்மி. நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணி நிறைய நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு அப்கிரேட் தேவைப்படும் போது இந்த மைக் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு ஹை ரேஞ்ச் மைக் கிடையாது தான். இதோட விலை வந்து நான் வாங்கினது வந்து 3700. இது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் டீலாக தான் இருந்துச்சு. இந்த மைக்கோட எம்ஆர்பி ரேட் வந்து ரொம்பவே அதிகம், 9000 ரூபாய். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விலை கம்மியான கூட வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இப்போ தேவை இருந்ததுனால இந்த மைக் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது 2 மைக்கோட கம்பேரிசன் வீடியோ கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோவாகவே அதை நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களோட கமெண்ட்டுக்காக. மேலும் நம்மளோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். செட்டப்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட மானிட்டர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோவில் காணிக்கிறேன். வாங்கி ரொம்ப நல்லா சேனல்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா சேனலில் இதே மாதிரி கொஞ்சம் ஆக்சசரிஸ் வீடியோஸும் நிறைய கேமிங் ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. உங்களுக்கு கேமிங் பிடிக்குன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிப்பொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். ப்ளீஸ்.